Let's all give a good clap. Ladies and gentlemen, let's give எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே என்னை இந்த விழாவுக்கு அழைத்த நமது மரியாதைக்குரிய பிரின்சிபல் ராமசாமி ஐயா அவர்கள், வெற்றிவேல் அவர்கள் மற்றும் நமது கௌசியா நீர்க்கரங்களின் செல்வராஜ் அவர்கள் மற்றும் இங்கு உள்ள அனைத்து ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் எனது நன்றி. இந்த ஒரு கிராமத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் இந்த கிராமத்தில் இவ்வளோ ஒரு அருமையான ஒரு பள்ளியை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களோட படிப்பை விட நிறைய மற்ற படிப்பை தவிர மற்ற விளையாட்டு, தென் கலை நிகழ்ச்சிகள், படிக்கிறது, லைப்ரரிக்கு போகிறது, கோவை புத்தக திருவிழாக்கு போகிறது, இதெல்லாமே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதான் நம்ம ராமசாமி சார் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இப்படி ஒரு பள்ளி இந்த இடத்துல இவ்வளவு ஒரு பெரிய முயற்சியோடு நடக்கிறது மாணவர்களின் தனித்திறன்களை ஊக்குவிக்கிறதுக்காக நிறைய பண்ணுறீங்க. அதில் பெற்றோர்களுக்கு நீங்கள் இந்த மனநல நிபுணரை கொண்டு அவர்களுடைய பிள்ளைகளின் மனதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்கீங்க. அதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி. அது பெரிய பெரிய பள்ளிகளில் கூட அந்த மாதிரி பண்ணுறதில்ல. அது ரொம்ப முக்கியம் நமக்கு. அந்த விஷயத்தில் ரொம்ப அது எனக்கு ரொம்ப வித்தியாசமாகப்பட்டது. ஏன்னா நம்ம மாணவர்களை நம்ம குழந்தைகள் நம்ம குழந்தைகளோட படிப்பை பற்றி நமக்கு எப்படி படிக்கிறாங்க, அவங்கள எந்த அளவுக்கு நம்ம படின்னு தொந்தரவு பண்ணுறோம், அதனால் அவங்க மனசில் எப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்படுது, அவனுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கும். அதை புரிஞ்சிக்காம நம்ம அந்த காலத்தில் முரட்டுத்தனமாக சொல்லுவாங்க, எந்த திறமை இருந்தாலும் அதெல்லாம் முதல்ல அப்புறம் பார்க்கலாம், அதெல்லாம் தூக்கி போட்டு அப்படின்வாங்க. இப்போ அப்படி இல்லைங்க. என்ன திறமை இருந்தாலும் அந்த திறமைக்கு தகுந்த ஒரு ஒரு நல்ல ஒரு உயர்வுக்கு வாழ்க்கையில் ஒரு உயர முடியும். எனக்கு தெரிஞ்சு இப்போது ரீசண்டாக ஒரு பொண்ணை பார்த்தேங்க. அந்த பொண்ணுக்கு முதுகெலும்பு கம்ப்ளீட்டாக நமக்கு அந்த ஸ்பைனல் கார்டு இருக்குல்ல, ஸ்பைனல் கார்டு எல்லாமே ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதனால் அந்த பொண்ணால் நகரவே முடியாது. ரொம்ப சிரமப்பட்டு தான் நடக்க முடியும். வளர்ச்சியும் கம்மி, ஸ்கூலுக்கும் போக முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம என்ன பண்ணுவோம். ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா, வீட்டிலே உட்காந்து காகிதத்தை யூஸ் பண்ணி ஒரு யூடியூப்பில் பார்த்து காகிதத்தை சுருட்டி 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 ஒரு பொம்மை பண்ணுற மாதிரி ஒரு கலையை கற்றுக்கிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு டால் கேர்ள் ஆஃப் இந்தியான்னு கூப்பிட்றாங்க. அதாவது வீட்டில் ஒரு சாதாரண ஒரு நடுத்தர மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு சொல்லலாம். ஒரு சின்ன வீடு, ஒரு 10க்கு 10 ரூமு. அந்த ரூமில் அந்த பொண்ணு உலக புகழ் பெற்றிருக்கு. அதோட படங்கள், அந்த பொண்ணை நான் சார்ட்ட சொல்லி நான் இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கிறேன். இந்த கூட்டு நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்பயர் ஆவீங்க. ஸோ அந்த பொண்ணை பற்றி தான் நான் இன்றைக்கி பத்திரிகையில் கூட சொல்லியிருந்தேன். நாளைக்கு பெண்கள் தினத்தப்போ அந்த பொண்ணை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி இவ்வளோ மோசமான வீட்டை விட்டே வெளியே போக முடியாத நிலைமையில கூட வீட்டில் இருந்துகிட்டே உலக புகழ் பெற முடியும் நம்மால். ஸோ படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு நினைக்காம அனைத்து கலைகள் அது இல்லாமல் புக்ஸ் ரீடிங்கு, நம்ம பாட புத்தகங்களுக்கு தாண்டி மற்ற புத்தகங்களை எல்லாம் படிக்கிறது, அதிலெல்லாம் கவனம் செலுத்துங்க. விளையாட்டில் கவனம் செலுத்துங்க. தனித்திறன்களை வளர்த்து கொள்ளுங்கள்.